நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். பாத முனியப்பன் ஆலயம் சேலத்துக்கு அருகாமையில் உத்தம சோழபுரத்தை தாண்டி சூளைமேடு என்ற இடத்தில் குடிகொண்டுள்ள பாத முனியப்பன் ஆலயத்தை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். என்னடா அது முனியப்பன் கேள்விப்பட்டிருக்கேன், வெண்ணக்குடி முனியப்பன் கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனையோ முனியப்பன், பாடிகார் முனியப்பன் கேள்விப்பட்டிருக்கோம், என்னமோ இருக்குதுன்னு பாத முனியப்பன் கோவில். ஐயோ, அது நிறைய பாத முனியப்பனில் தான் நிறைய விஷயம். பாதம் தான் முக்கியம் மனிதனுக்கு, இல்லையா? ஃபுட். ஒரு மனிதனுக்கு முக்கிய தேவை என்ன? கால் நடக்கிறதுக்கு, உட்காரத்துக்கு, எந்திரிக்கிறதுக்கு பாதம், அடிப்பாதம். ஸோ அந்த பாதம் முனியப்பன், பாத முனியப்பன் பேர் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று உள்ள கோயில் இல்லைங்க. இந்த கோயில் வேணால் இப்போ புதுப்பிச்சிருக்கிறாங்க. இதோடைய பழைய வருஷன் பார்த்திங்கன்னா வெறும் குத்துக்கள் மாதிரி வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80-90 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவிலுங்க இது. கிட்டத்தட்ட 4 பரம்பரையாக 3 பரம்பரையாக இதை வந்து பார்த்துட்டு வராங்க. இப்போ அதை புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீ பாத முனியப்பன் கோவில், சூளைமேடு. அதாவது உங்களுக்கு வந்து உத்தம சோழபுரத்துலேருந்து கொச்சின் ஹைவேஸில் வந்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் வலது கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அந்த கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட்டில் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வசந்தம் ஹோட்டல்னு வரும். வசந்தம் ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு கொஞ்சத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு இந்த பாத முனியப்பன் கோவில் லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த கோயிலில் என்ன சிறப்பு? பஞ்சபூதங்களும் அங்கே ஐக்கியமாகும். 5 முனியப்பன் சிலைகள் நீங்கள் அங்கே பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான சக்திகளும் அங்கே ஐக்கியமாகுதுங்க. மெயினாக அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பாத முனியப்பன் கோவிலுக்கு ஏன் போகணும் அதையும் சொல்கிறேன், அது எப்போ போகணும் அதையும் சொல்லிடுறேன். அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பொதுவாக முனியப்பனாலே நம்ம வந்து போக்குவரத்து வாகனங்கள் இருக்கு இல்லையா, நம்ம 2 வீலர் 4 வீலர் லாரி பஸ் எல்லாத்துக்குமே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமியில் நிறுத்தி சாமிகிட்ட எலுமிச்சம் வச்சு பூஜை பண்ணி அது நீர் போட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னு யாருக்கா தெரியுமா? சொல்கிறேன், கேட்டுங்க. அதாவது வாகனங்கள் என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. வாகனங்களை இயக்குவது வேணால் மனிதனாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டது தான் நம்ம அந்த வாகனம். அதாவது 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் எல்லாமே. இப்போ ரோட்டில் வந்தாலே முடிஞ்சு போச்சுங்க. அது வந்து யாருக்கு உட்பட்டதுன்னா சில தீய சக்திகள் நிறைய இருக்கும். நம்ம ஆன் ரோட்டில், அதாவது வெளி உலகத்தில் அதிகமாக தீய சக்திகள் இருக்கும். நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்படுது. அதில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு என்ன அற்பாயுசில் போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த தீய சக்திகளெல்லாம் அங்கே உலாவி கொண்டு இருக்கும். அது நம்மளை பிடிச்சி இழுத்துரும். அதாவது மேக்னெட் சக்தி. நம்மளும் ஆன்மா தான், அவங்களும் ஆன்மா தான். பட் அவங்க ஆசைகளுக்கு நம்மளை பயன்படுத்துறது, அதை நம்மளை பிடிச்சி இழுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து முக்கியமாக விபத்துக்களை தவிர்ப்பதற்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி சக்திகிட்ட போய் உட்காந்து நம்ம ஒரு பூஜையை போட்டு நம்பரை சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணி நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ காவலுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உள்ள வண்டியில் வைக்கிறாங்க. எலுமிச்சம்பழம் மாலை போடுறது விசேஷம். அப்போது இந்த விபத்துக்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவது யார்? முனியப்பன். அது பாத முனியப்பனுக்கு என்ன பிரச்சனை? இப்போ என்ன ஒரு பலன்னா, இந்த சனி பகவானுடைய ஆட்சியில் இருப்பவர்கள், 7.5 சனி நடப்பவங்க, ஜென்மசனி, அப்புறம் கண்டகசனி நடக்கிறவங்க, சனி தசை நடக்கிறவங்க எல்லாருமே வந்து மெயினாக சனிக்கிழமைகளை வந்து ஐயாவை நமது பாத முனியப்பனை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவானுடைய தொந்தரவுலேருந்து நம்ம விலக முடியும். அதாவது பாதச்சனி என்பது நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே வந்து ரொம்ப வந்து ஒரு பெயின் மாதிரியோ ஒரு சுளுக்கு மாதிரியோ இல்லை அடிபட்டே இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களும் அது அந்த நரம்பு சம்பந்தமான கோளாறு உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த பாத முனியப்பனை தரிசனம் செய்து அவர்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொண்டால் உங்களுக்கு தேவையான அந்த வலி நீக்கப்படும். அதே நேரத்தில் கால் அடிபடாமல் பாதுகாக்கலாம். ஏன்னா மனுஷனுக்கு முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா கால் தான். 2 கால் இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும், இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த பாத முனியப்பனை நாம் சனிக்கிழமையில் நம்ம தரிசனம் பண்ணால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சனீஸ்வரனுடைய உபாதைகள், அப்புறம் கடன் தொல்லைகள் இதெல்லாம் நீங்கும். அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமைகளை நம்ம வந்து அவரை வழிபாடு பண்ணும்போது என்ன கிடைக்கும்? செல்வம் கிடைக்கும். என்ன செல்வம்? பொருள் செல்வம். பொருள் அருள் ரெண்டுமே கிடைக்கும்.
அப்போது இது வழிபாடுங்கிறது நிறையா இருக்குது. உங்களுக்கு வழிபாடு முறைகள் நிறையா இருக்குது. அது என்னங்கிறது நீங்கள் அந்த கோயிலில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டானதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. இந்த கோயிலை பற்றி நான் எங்கே இருக்குது, அதோடைய சக்தி என்னங்கிறது நான் உணர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயிலுடைய அமைப்புகளை பார்க்கும் பொழுது முக்கியமாக அந்த கொச்சின் செல்லும் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நிறைய பாதுகாப்பான விஷயங்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோயிலை பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நிறுத்தி அவரை வணங்கிட்டு போனாலோ, இல்லை அங்கே நின்று கோயிலுக்குள்ளே வந்துட்டு போனாலோ உங்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பாக உங்கள் கூடயே வருவார் பாதமுனியப்பன். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளும் அங்கே வழிபாடு செய்தீங்கனால் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஏதாவது சொத்து வழக்கு, அந்த நிலம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் எது வந்தாலும் அது சரி செய்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பாதமுனியப்பனுக்கு இவ்வளவு சக்திகள் இருக்குது. அப்போது இவருடைய வழிபாடு என்பது ரொம்ப உக்கிரமாலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமான வழிபாடு தான். அது நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் அந்த கோயிலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் பூசாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதுக்கு உண்டான உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்னங்கிறது அவங்க சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் அந்த பூஜையை பண்ணி பாதமுனியப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். நானும் அங்கே ஒரு முறைக்கு 2 முறை சென்று நிறையா விஷயங்களை நான் உணர்ந்ததால் தான் என்னுடைய சேனலில் ஐயாவை பாதமுனியப்பனுடைய ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அடிக்கடி ஐயா போய் பாருங்கள், பாதமுனியப்பனை தரிசனம் செய்யுங்க. இன்னொன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே இது வந்து இந்த தெய்வம் காவல்துறையினருக்கும் நீதித்துறையினருக்கும் மருத்துவத்துறையினருக்கும் மிகவும் கடமைப்பட்டது. அதாவது அவங்க எல்லாம் வந்து வேண்டதெல்லாம் உடனே நடக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம். அதுக்குன்னு பாக்கி ஆளுகளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அந்த பாதமுனியப்பன். ஏன்னா முனியப்பன் என்பது ஒரு காவல் தெய்வம் தான், சிவனுடைய ஒரு அம்சம்தான். ஆகவே மனசு வந்து அந்த கோவிலுக்கு சென்று உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.